இந்த உலகத்துல மனுஷங்க பல உயிரினங்கள் தோற்கடிச்சு பரிணாம வளர்ச்சியில கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி திறமையானவர்களாக மாறிவிட்டான். இவன் அதிகபட்சமா ஒரு மணி நேரத்துக்கு ஏறக்குறைய 44 கிலோமீட்டர் வேகத்துலதான் ஓட முடியும் அப்படின்னு கணக்கிட்டிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்துலேயே அதிக வேகமா ஓடின ரெக்கார்ட் அப்படிங்கிறது ஜமைக்காவச் சேர்ந்த உசேன் போல்ட் அவர்களோட ஒரு வினாடிக்கு 10.44 மீட்டர் அப்படிங்கிறதுதான். அதாவது இது மணிக்கு 37.58 கிலோமீட்டர் வேகம். ஆனா இந்த உலகத்துல பல உயிரினங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மனுஷனை விடவும் வேகமா பயணிக்க முடியும். வேகமா ஓட முடியும்னு இல்ல, வேகமாக பயணிக்க முடியும். அந்த மாதிரி நிலம், நீர் மற்றும் காற்றுல இந்த உலகத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்கிறதுல ரொம்பவும் வேகமா பயணிக்கிற உயிரினங்கள்ல 10வது இடத்துல இருந்து இந்த உலகத்திலேயே ரொம்பவும் அதிக வேகமா பயணிக்கிற உயிரினம் வரையிலத்தான் பார்க்க போறோம். முக்கியமா பறவைகள் மட்டுமே இந்த முதல் 10 இடங்களை பிடிச்சிருக்கிறதால காற்று, நிலம், நீர் போன்றவற்றுல பயணிக்கிற சில குறிப்பிட்ட முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிற பல வகையான உயிரினங்களோட வரிசையில இந்த பட்டியலை கொடுத்திருக்கேன். உலகுல முதல் 10 அதிக வேகமா பயணிக்கிற உயிரினங்கள்ல 10வது இடத்துல இருந்து 6வது இடத்துல இருக்கிற உயிரினங்களை பத்தி தான் இந்த வீடியோவுல பார்க்க போறோம். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல எந்த உயிரினம் இந்த இடத்துல இருக்குங்கிறத, நீங்க எதிர்பார்க்காத வேகத்துல பயணிக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. பாலூட்டி வகையைச் சேர்ந்த லிபஸ் ஈரோப்பியஸ் அப்படிங்கிற விலங்கியல் பேரு கொண்ட பிரவுன் ஹேர் அப்படிங்கிற பழுப்பு முயல்தான் மணிக்கு ஏறக்குறைய 72 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிற திறனோட இந்த பட்டியல்ல 10வது இடத்துல இருக்குது. மட்டுமில்லாம இது ஐரோப்பாவிலேயே மிக அதிக வேகமா ஓடுற நிலத்துல வாழ பாலூட்டியாகும். ஐரோப்பா மற்றும் ஆசிய பகுதிகளை பூர்வீகமா கொண்ட ஈரோப்பியன் ஹேர் அப்படின்னும் அழைக்கப்படுற இந்த பிரவுன் ஹேர் அப்படிங்கிற பழுப்பு முயலானது ரொம்பவும் அதிவேகமா பயணிக்கிற தாவர வகைகளை உண்ணும் விலங்குகள்ல ஒன்னாகும். திறந்த வெளி, புல்வெளி மற்றும் வனப்பகுதிகளை வாழ்விடமா கொண்டிருக்கிற இந்த பழுப்பு முயல்கள் நீண்ட கருப்பு முனை கொண்ட வாலோட சிவப்பு பழுப்பு நிற ரோமங்களோட உடலமைப்பு கொண்டிருக்கிற இது ஏறக்குறைய 75 சென்டிமீட்டர் நீளமும் 2.5 கிலோவுல இருந்து 3 கிலோ எடை வரையில வளரக்கூடியது. மட்டுமில்லாம சக்தி வாய்ந்த மூட்டுக்கள் மற்றும் பெரிய நாசிகளுடன் தங்களை தாக்க வர்ற வேட்டையாடிகளிடமிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு சகிப்புத்தன்மையுடன் கூடிய நுணுக்கமான அதிவேகமாக ஓடக்கூடிய திறன் படைத்தது. ஏறக்குறைய 12 ஆண்டுகள் வரை வாழக்கூடிய இந்த பழுப்பு முயல்கள் ஆண்டுக்கு ஏறக்குறைய 3 அல்லது 4 குட்டிகளை ஈனும். முக்கியமாக புட்கள் மற்றும் மூலிகைகளை பெரும்பான்மையா விரும்பி உண்ணக்கூடிய இந்த பழுப்பு முயல்கள் குறிப்பா குளிர்காலங்கள்ல கிளைகள், மொட்டுக்கள், பட்டைகள் மற்றும் வயல்வெளி பயிர்கள் போன்றவற்றையும் உண்கின்றன. வயல்வெளி விவசாயிகள் பயிர் பாதுகாப்பிற்காக இந்த முயல்கள் பெரும்பான்மையாக வேட்டையாடப்படுகின்றன. IUCN-ஓட பாதுகாப்பு நிலை பட்டியல்ல லீஸ்ட் கானன் அப்படிங்கிற குறைந்த அக்கறையுடனான பாதுகாப்பு அப்படிங்கிற பாதுகாப்பு நிலையில இருக்குது. பாலூட்டி வகையைச் சேர்ந்த கொன்னோசெட்டிஸ் தாரினஸ் அப்படிங்கிற விலங்கியல் பேரு கொண்ட புழு வயில் பீஸ்ட் தான் மணிக்கு ஏறக்குறைய 80 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிற திறனோட இந்த பட்டியல்ல 9வது இடத்துல இருக்குது. அது மட்டுமில்லாம இது ஆப்பிரிக்காவிலேயே மிக அதிக வேகமா ஓடுற நிலத்துல வாழ பாலூட்டியாகும். கிழக்கு மற்றும் தென்னாப்பிரிக்காவை பூர்வீகமா கொண்ட இந்த புழு வயில் பீஸ்டானது கென்யா, தான்சானியா, போட்ஸ்வானா, ஜாம்பியா, ஜிம்பாப்வே, மொசாம்பிக், தென் ஆப்பிரிக்கா, எஸ்வாட்டினி மற்றும் அங்கோலா போன்ற பகுதிகளிலேயும் பெரும்பான்மையாக உயிர் வாழுதுங்க. திறந்த வெளி, புல்வெளி மற்றும் சவன்னாக்கள் மற்றும் சமவெளி பகுதிகளை வாழ்விடமா கொண்டிருக்கிற இந்த புழு வயில் பீஸ்ட் அகன்ற தசையமைப்பு, ஆண் மற்றும் பெண் ரெண்டுக்கும் கொம்புகள், கால்கள், தாட்டி மற்றும் மேனியில் கருப்பு நிறத்திலான கோடுகளோடு கூடிய வெள்ளி நீல ரோமங்களோட தனித்துவமான அம்சங்களோட அகன்ற தோள்கள், சராசரியா 170 முதல் 240 சென்டிமீட்டர் நீளம் மற்றும் ஏறக்குறைய 165 முதல் 290 கிலோ எடை வரையிலும் வளரக்கூடியது இந்த புழு வயில் பீஸ்ட். ஏறக்குறைய 20 ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடிய இந்த புழு வயில் பீஸ்ட் மற்ற வகை மான்களைப் போலவே தனிமைப்படுத்தப்பட்ட இடத்தை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக தங்களோட கூட்டத்திற்கு நடுவில் நின்று கொண்டே ஒரு முறைக்கு ஒரு குட்டியை பெற்றெடுக்கின்றன. முக்கியமாக புட்கள் மற்றும் சமவெளிப்புற்களை பெரும்பான்மையா விரும்பி உண்ணக்கூடிய இவை சில சமயங்களில் சமவெளிகள்ல இருக்கிற கார மண்ணையும் உட்கொள்ளுதுங்க. இன்னைக்கு நிலைமையில 13 லட்சம் வரையில எண்ணிக்கை கொண்டிருக்கிற இந்த புழு வயில் பீஸ்ட் IUCN-ஓட பாதுகாப்பு நிலை பட்டியல்ல லீஸ்ட் கானன் அப்படிங்கிற குறைந்த அக்கறையுடனான பாதுகாப்பு அப்படிங்கிற பாதுகாப்பு நிலையில இருக்குது.
பாலூட்டி வகையைச் சேர்ந்த ஆண்டிலோகேப்ரா அமெரிக்கானா அப்படிங்கிற விலங்கியல் பேரு கொண்ட பிராங்கார்ன் ஆண்டிலோப் மான் தான் மணிக்கு ஏறக்குறைய 96 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிற திறனோட இந்த பட்டியல்ல 8வது இடத்துல இருக்குது. அது மட்டுமில்லாம இது வட அமெரிக்காவிலேயே மிக அதிக வேகமா பயணிக்கிற நிலத்துல வாழ்ற பாலூட்டி மட்டுமில்லாம இந்த உலகத்துல நிலத்துல வாழ்ற பாலூட்டிகள்ல 2வது வேகமான உயிரினமாகும். வட அமெரிக்காவை பூர்வீகமா கொண்ட இந்த பிராங்கார்ன் ஆண்டிலோப் மான்கள் வடக்கு மெக்சிகோப்புல இருந்து தெற்கு கனடா வரையிலான வட அமெரிக்காவுல மட்டுமே வாழுதுங்க. ஆனா இன்னைக்கு நிலைமையில இந்த பிராங்கார்ன் ஆண்டிலோப் மான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுல இருக்கிற கிரேட் பிளைன்ஸ், யோமிங், மாண்டானா, வடகிழக்கு கலிபோர்னியா, தென்கிழக்கு ஓரிகான், நெவாடா, உட்டா, கொலராடோ, அரிசோனா மற்றும் நியூ மெக்சிகோவிலேயும் காணப்படுகின்றன. திறந்த வெளி, புல்வெளி மற்றும் பாலைவன பகுதிகளை வாழ்விடமா கொண்டிருக்கிற இந்த பிராங்கார்ன் ஆண்டிலோப் மான்கள்ல ஆண்களுக்கு மட்டும் ஃபோர்க்கு ஹார்ன் அப்படிங்கிற முட்கரண்டி கொம்புகளோட இருக்குது. இந்த பிராங்கார்ன் ஆண்டிலோப் மான் வித்தியாசமான சப்தம் எழுப்பும் தொண்டை பகுதி, வால் மற்றும் சிவப்பு பழுப்பு நிற ரோமங்களோட தனித்துவமான அம்சங்களோட மூக்குல இருந்து வால் வரைக்கும் ஏறக்குறைய 4 அடி வரையில நீளமும் ஏறக்குறைய 40 முதல் 65 கிலோ எடை வரையிலும் வளரக்கூடியது. இவைகள்ல பெண்கள் ஏறக்குறைய 34 முதல் 48 கிலோ எடை வரையில மட்டுமே வளரக்கூடியது. பொதுவாக 10 ஆண்டுகள் வரையில வாழக்கூடிய இந்த பிராங்கார்ன் ஆண்டிலோப் மான்கள் அரிதாக ஏறக்குறைய 12 முதல் 14 ஆண்டுகள் வரையிலும் கூட வாழுதுங்க. இந்த பிராங்கார்ன் ஆண்டிலோப் மான்கள் 1 இல்லைனா 2 குட்டிகளை ஈனும். இந்த குட்டிகள் பலவீனமா இருக்கிறதால வேட்டையாடிகளிடமிருந்து இதோட தாய் ஏறக்குறைய 1 ஆண்டு வரை பாதுகாப்பு அளிக்குதுங்க. முக்கியமாக புட்கள் மற்றும் புதர்களை பெரும்பான்மையா விரும்பி உண்ணக்கூடிய இவை குறிப்பாக காட்டுப்பூக்கள் மற்றும் பழங்களையும் உண்கின்றன. 50 ஆண்டுக்கு முன்னாடி 12,000 மட்டுமே இருந்த இந்த பிராங்கார்ன் ஆண்டிலோப் மான்கள் வாழ்விட மறுசீரமைப்பு மற்றும் பல மறுசீரமைப்பு திட்டங்கள் மூலமா இன்னைக்கு நிலைமையில ஏறக்குறைய 11 லட்சம் வரையில எண்ணிக்கையா இந்த இனம் அதிகரிச்சிருக்குது. இந்த பிராங்கார்ன் ஆண்டிலோப் மான்கள் IUCN-ஓட பாதுகாப்பு நிலை பட்டியல்ல லீஸ்ட் கானன் அப்படிங்கிற குறைந்த அக்கறையுடனான பாதுகாப்பு அப்படிங்கிற பாதுகாப்பு நிலையில இருக்குது. மீன் வகையைச் சேர்ந்த மா கைரா SPP அப்படிங்கிற விலங்கியல் பேரு கொண்ட மார்லின் மீன் தான் மணிக்கு ஏறக்குறைய 110 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிற திறனோட இந்த பட்டியல்ல 7வது இடத்துல இருக்குது. அது மட்டுமில்லாம இது உலகத்திலேயே 2வது மிக அதிக வேகமா பயணிக்கிற மீனாகும். இந்த மார்லின் மீன் அட்லாண்டிக், பசிபிக் மற்றும் இந்திய பெருங்கடல்கள்ல வெப்ப மண்டல மற்றும் மிதமான வெப்ப மண்டல பகுதிகளை பூர்வீகமா கொண்டது. இந்த மார்லின் மீன்கள் உடலோட மேல் பகுதியில கோபால் நீல நிறம் மற்றும் கீழ்ப்பகுதியில வெள்ளை நிறத்தோடவும் முதுகு துடுப்பு மற்றும் நீண்ட கொடிய ஈட்டிவடிவ மேல் தாடையுடோடையும் மெல்லிய உடல் கூர்மையான பில் அப்படிங்கிற வால் போன்ற மூக்கு பகுதியும் முன்னோக்கி நீண்ட கடினமான முதுகு துப்போடவும் ஏறக்குறைய 16 அடி வரை நீளமும் ஏறக்குறைய 820 கிலோ வரையிலும் வளரக்கூடியது. இந்த மார்லின் மீன் ஏறக்குறைய 20 ஆண்டுகள் வரை வாழக்கூடிய இவை. அட்லாண்டிக், பசிபிக் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் பெரும்பான்மையா வாழக்கூடிய இவை சிறிய வகை மீன்கள், பைட்டோபிளாங்டன் போன்றவற்றை இறை உட்கொள்ளுதுங்க. அதிகப்படியான மீன்பிடித்தல் காரணமா இந்த மார்லின் மீன் IUCN-ஓட பாதுகாப்பு நிலை பட்டியல்ல த்ரெட்டன்ட் ஸ்பீசிஸ் அப்படிங்கிற அச்சுறுத்தப்பட்ட இனமாக கருதப்படுது. மீன் வகையைச் சேர்ந்த இந்த இஸ்டியோபோரஸ் SPP அப்படிங்கிற விலங்கியல் பேரு கொண்ட செயில் ஃபிஷ் அப்படிங்கிற பாய்மர மீன்கள் தான் மணிக்கு ஏறக்குறைய 110 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிற திறனோட இந்த பட்டியல்ல 6வது இடத்துல இருக்குது. மட்டுமில்லாம இது உலகத்திலேயே மிக அதிக வேகமா பயணிக்கிற மீனாகும். அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் கரிபியன் கடல் பகுதியை பூர்வீகமா கொண்ட இந்த செயில் ஃபிஷ் அப்படிங்கிற பாய்மர மீன்கள் மத்திய வடக்கு அட்லாண்டிக் மற்றும் மத்திய தெற்கு அட்லாண்டிக் பகுதிகளில் மேற்பரப்புல இருந்து ஏறக்குறைய 650 அடி ஆழம் இருக்கிற கடல் பகுதிகளில் பெரும்பான்மையா வாழுதுங்க. இந்த பாய்மர மீன்கள் நீளமான உடல், நீண்ட கூரான பில் அப்படிங்கிற மூக்கு பகுதி, பாய்மரத்தை போல முதுகு துடுப்பு, தனித்துவமான நீல பச்சை நிறத்தோட தனித்துவமான அம்சங்களோட ஏறக்குறைய 10 அடி நீளம் மற்றும் ஏறக்குறைய 90 கிலோ எடை வரையிலும் வளரக்கூடிய இந்த பாய்மர மீன்கள் வினாடிக்கு ஏறக்குறைய 35 இருந்து 55 மீட்டர் வரையில நீண்டக்கூடியது. சராசரியாக ஏறக்குறைய 13 முதல் 15 ஆண்டுகள் வரை வாழக்கூடிய இந்த பாய்மர மீன்கள் தண்ணிக்கு வெளியில ஏறக்குறைய 1150 அடி வரைக்கு துள்ளி குதிக்கும் திறன் கொண்ட இந்த பாய்மர மீன்கள் ஆண்டுக்கு ஏறக்குறைய 3 குட்டிகளை ஈனும். இளம் வயதுல சிறிய ஜூப்லாங்டன், பெரிய பாய்மர மீன்கள், போன் ஃபிஷ், ஓட்டு மீன்கள் மற்றும் ஸ்குவிட்களை விரும்பி உண்கின்றன. இன்னைக்கு நிலைமையில பாய்மர மீன்கள் IUCN-ஓட பாதுகாப்பு நிலை பட்டியல்ல வல்னரபிள் அப்படிங்கிற பாதிப்புக்குள்ளானது அப்படிங்கிற பாதுகாப்பு நிலையில இருக்குது.
உலகுல முதல் 10 அதிக வேகமா பயணிக்கிற உயிரினங்கள்ல 10வது இடத்துல இருந்து 6வது இடத்துல இருக்கிற உயிரினங்களை பத்தி இந்த வீடியோவுல பார்த்தோம். 5வது இடத்துல இருந்து முதல் இடத்துல இருக்கிற உயிரினத்தை பத்தி 2வது பாகத்துல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவுல சந்திக்கலாம். நன்றி.